எல்லோருக்கும் வணக்கம். இந்த தையிட்டி திஸ்ஸ விஹார சம்பந்தமாக நான் நாகவிஹாரத்ன சுவாமி மாதிரி முதலில் நான் பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும் மாதிரி சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் சட்ட நீதி அமைச்சரும் வேறு ஜனாதிபதியோ இந்த அரசாங்கத்தில் எல்லாம் மக்களுக்கு சொன்னார், இந்த பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும், இது தான் உண்மையை இது தான் செய்ய வேணும். இதில் நான் சரியான சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த குலப்படி மாதிரி இந்த பொலிட்டிக் மாதிரி போக வேண்டாம். இது நாங்களுடைய இந்த மக்களுடைய உரிமை மக்களுடைய காணி மக்களுக்கு கொடுத்து இது பௌத்த விஹாரில் சொந்த காணி பௌத்த விஹாரில் நடக்கும் மாதிரி நடக்க வேணும். இது எல்லா மக்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கிறது. இது பிரச்சனை நாங்கள் அரசாங்கத்திலும் நாங்களுடைய ஒற்றுமையாக இது சொந்த ஐடி சொந்தமான காணி நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்க மாதிரி தான் நான் முதலில் சொன்னது. இந்த மாதிரி செய்ய வேணும் தான் நாங்களுடைய பிரார்த்தனை. எல்லோருக்கும் மூர்த்திகளின் சரணம். විශේෂයෙන් යාපනයේ උතුරු ප්‍රදේශයේ මේ තයිටි තිස්ස විහාරයේ සම්බන්ධව අපි මුලින්ම සඳහන් කළ මම තමයි අධිකරණ ඇමතිතුමා හා සියලු ජනතාව ජනාධිපතිතුමා දැනුවත් කරලා මේක பொது ஜனதாவகி இடம் பொது ஜனதாவட்ட லபாதே. தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள நிலம் பொதுமக்களுடையதாகும். அவர்களுடைய காணியை அவர்களுக்கே வழங்குவதுதான் நியாயமாகும். பொதுமக்களுடைய காணியை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என நானே முதலில் கோரிக்கையை முன்வைத்தேன். மக்களிடம் அதற்கான உரிமம் காணப்படுமாயின் அதனை பரிசீலித்து அவர்களின் காணியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுங்கள். 1992 ஆண்டு அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக தையிட்டி காணப்பட்டது. அதனால் அங்கிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையினால் மக்களுக்கு இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த இடம் நீண்ட காலமாக இராணுவத்தினரிடம் காணப்பட்டது. தற்போது அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று ஒன்று கிடையாது. ஆகையினால் மக்களின் காணியை அவர்களிடம் கையளியுங்கள். தற்போது விகாரைக்கு சொந்தம் என அறிவிக்கப்பட்டுள்ள பகுதியில் பொதுமக்களின் காணிகளும் காணப்படுகின்றன. அவர்களின் உரிமை என்ற வகையில் அந்த இடத்தினை அவர்களிடமே கையளிக்க வேண்டும். 1980 ஆண்டு காலப்பகுதியில் இவ்வாறான சிறு பிரச்சனைகளே பாரிய பிரச்சனைகளாக தோற்றம் பெற்று 30 வருடங்கள் யுத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. வடக்கு மக்களாயினும் தெற்கு மக்களாயினும் புரிந்து கொள்ள வேண்டும். இயலுமானவரை விரைந்து தையிட்டி பிரச்சனைக்கான தீர்வினை முன்வைக்க வேண்டும். பௌத்த தர்மத்திற்கு அமைய தேவையற்ற ஒன்றுக்காக உரிமம் கோர முடியாது. அதை போன்று பலவந்தமாக எதனையும் உரிமை கோரவும் முடியாது. இது போன்ற பிரச்சனைகள் அனைத்தினையும் கைவிட்டு மக்களுக்கு சொந்தமான நிலத்தினை அவர்களுக்கு வழங்கி அவர்களின் உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன். ජනතාවගේ ඉඩම් ජනතාවට ලබා දීලා අපි මේ අයිතීන් තහවුරු කරමු. ඒ අය ජනතාවටත් ඒ අයිතිවාසිකම් ලබා දෙමු කියන කාරුණිකව ඉල්ලීම සිද්ධ කරමින් හැම දිනාටම තෙරුවන් සරණ ප්‍රාර්ථනා කරනවා.